ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இட்லி ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த கிளாஸில் 7 டம்ளர் இட்லி அரிசி எடுக்கிறேன். 1.5 டம்ளர் உளுந்து எடுப்பேன். இப்போது 7 டம்ளர் நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது லக்ஷ்மி பிராண்டு. நான் இங்கே கனடாவில் இருக்க லக்ஷ்மி பிராண்டு தான் அரிசி யூஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக வரும், நல்லா தான் வரும். இங்கேயுமே நான் சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டு அது ப்ராடக்டை பொறுத்து கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சில பழைய ஸ்டாக்லாம் இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இங்கே மேக்ஸிமம் புதுசு கிடைக்கும். சம்டைம்ஸ் பழசாகவும் நமக்கு பேட் லக் கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரது பழசு புதுசுன்னு நமக்கே தெரியாது, அப்படி இருக்கும். நம்ம ஊரில் இட்லி அரிசிக்கு 5 கிளாஸ்க்கு நீங்கள் 1 போடலாம், இல்லை 4க்கு 1 போடலாம். புது உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5க்கு 1 போடுங்க. பழைய உளுந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 4க்கு 1 போட்டுக்கோங்க. நான் இப்போ 7 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1.5 டம்ளர் உளுந்து எடுத்துப்பேன். அரிசியை தலையை இந்த உளுந்து பார்க்கும் போதே நல்லா தெரியுங்க. இது கண்டிப்பாக 1.5 வருஷம் 1 வருஷம் ஆகிருக்கும் போல் உளுந்து. நான் இந்த கிளாஸில் தலையை தட்டி 1.5 டம்ளர் எடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க நான் போடுவேன். இதுக்கு ரேஷியோ இது 7 டம்ளர், இது 1.5 டம்ளர். இது ரெண்டையுமே இப்போ ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற வரையும். நம்ம ஊரில் சொசைட்டி அரிசி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு, நானாக ஒரு 10 to 12 டைம்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக அலசிக்கிட்டே இருப்பேன். தண்ணி அரிசியில் வெள்ளையாக இருக்கிற வரையுமே அலசுவேன். ஏன்னா அரிசியில் கொஞ்சம் புழுதி இருக்கும், இது இருக்கும். இதெல்லாம் போகணுன்றதுக்காக சில பேர் உப்புலாம் ஆட் பண்ணிப்பாங்க. இல்லை நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேணாம், உப்பை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா இன்னும் 2 டைம் எக்ஸ்ட்ரா கூட கழுவுங்க, தப்பு இல்லை. இட்லி நல்லாவே வெள்ளையாக வரும். இப்போ இது ரெண்டையுமே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்துக்கு தேவையான அளவுக்கு நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்களேன். என் கையில் பாருங்கள் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் வரும். அதை நான் போட்டுக்கிறேன். நான் உளுந்துலையே வெந்தயம் போட்டுருவேன். நீங்களும் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரெண்டையுமே வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இது போல் 2 கையும் வச்சு நல்லா அலசுங்க இட்லி அரிசியை. அழுக்கே இருக்கக்கூடாது. இன்னொன்று, தண்ணி நல்லா அரிசியில் ஒயிட்டாக இருக்கிற வரையுமே நல்லா அலசுங்க. அப்போ தான் இட்லியுமே நல்லா வெள்ளையாக வரும். சில பேர் இதில் அவல் போடுவாங்க, ஜவ்வரிசி போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் நல்லா அரிசியை கழுவிட்டு இட்லி அரிசியும் சரி உளுந்தும் சரி பதமாக மாவு அரைச்சி எடுத்திங்கனாலே இட்லி சூப்பராகவே வரும். இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. நான் எப்போவுமே இதில் எதுவுமே போட மாட்டேன். இவ்வளோதான், இதை மட்டும்தான் போட்டு அரைப்பேன். இன்னொன்று, உளுந்து சேர்க்குறதுனால நமக்கு இட்லி மாவு நல்லா வாசனையாக வரும். இன்னொன்று, தோசையும் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. அதனால் அது கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்பவே நல்லது. நல்லா அலசிக்கோங்க, கண்டிப்பாக இட்லி சூப்பராக வரும். இன்னொன்று, நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் மாவு அரைச்சதில்லை. நான் இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நானே இது கற்றுக்கிட்டேன். அதனால் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு அரைக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எப்படி போட்டேன் அப்படின்னா 7 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். இதில் 1.5 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் நான் 5 கிளாஸ் தான் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுப்பேன், 1 டம்ளர் உளுந்து எடுப்பேன். இங்கே எல்லாமே ஸ்டாக்கு, அதனால் பழசுலாம் இருக்கும் இல்லையா, அதனாலேயே நான் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. 7 டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருப்பேன். நான் இதை வாஷ் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பேன், இதை நீங்கள் ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இதை நான் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். ஏன்னா இது பழைய உளுந்துன்றதுனால. ஆக்சுவலி இந்த கிரைண்டரில் பாருங்களேன், இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. யாராவது வீடியோ யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த கிரைண்டர் பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ ப்ரீமியர் தான் யூஸ் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அது குட்டி கிரைண்டர் தான். இதே அளவு தான் அதுவும் இருக்கும், 1.5 லிட்டர்னு நினைக்கிறேன். இதுவும் 1.5 லிட்டர் தான். ஆனால் இதில் சைடில் தான் அரிசி சம்டைம்ஸ் முழுசாக தங்கிடுது.
இது கூட ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது ஆக்சுவலி கொடுக்கவே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் தான் நானாகவே வந்து இட்லி மாவு அரைக்க நானாகவே கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப 2-3 டைம் சமைக்கிற விஷயத்தில் சொல்கிறேன், 2-3 டைம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதை விட பெட்டராக கிடைச்சிடும். ஸோ ஏன் அப்படின்னா நான் அப்படி தாங்க சமைச்சு இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் வரல அப்படின்னா திரும்ப திரும்ப அதையே செய்வேன், வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து உளுந்தில் தண்ணி ஊற்றவே மாட்டேன். ஏன்னா அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியோடையே லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அப்படியே போட்டுருவேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த உளுந்து ஃபுல்லாக மையணும். ஒரு 3/4 பதத்துக்கு 1/2 பதத்துக்கு வந்து உளுந்து மைஞ்சிடும்ல, அப்புறம் தான் நான் தண்ணியை ஊற்ற ஆரம்பிப்பேன். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் உளுந்து மாவு. ஸோ இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்களேன் மாவு இப்படி ஓடிடுச்சா. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட் டைம் நான் போடும்போதே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியோட அந்த உளுந்து வந்து போட்டிருப்பேன். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக ஓடிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நிறத்துறலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து தண்ணி வந்து இப்படி ஊற்றக்கூடாது, இப்படி ஒரே இடத்துலேயே ஊற்றக்கூடாது, இப்படி வந்து தெளிச்சு விடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. ஆனால் கண்டிப்பாக உளுந்துக்கு வந்து 1/2 அன் ஹவர் எடுக்குங்க. 1/2 அன் ஹவர் நல்லா ஊட்டணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வரும் உளுந்து. நீங்கள் பாருங்களேன், இது நான் சொன்னேன்ல இந்த கேப் இது உள்ளே ஒட்டிக்கிச்சு. ஆக்சுவலி இதுவே பாருங்கள் மாவு நல்லாவே ஃப்ளஃபியாக இருக்கும். இன்னும் கொஞ்சமே வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் இதில். இப்படி வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து மாவு அரைக்கணும். அப்போ தான் நல்லா உளுந்து புஸ்ஸுன்னு வரும். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லாவே ஓடலாம் மாவு. பாருங்களேன் மாவு வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சாஃப்டாக வந்துருக்கும். இப்படி இருக்கும். 1/2 அன் ஹவர் ஓட்டுவேன் நான், கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் ஓட்டுவேன். ஒரு 3 டைம் இடையில வந்து தண்ணி தெளித்து ஓட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் இந்த கை உள்ளே வச்சுலாம் எனக்கு வலிக்க வாட்ட வரல இந்த கிரைண்டரில். நான் வந்து இதை கல் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த மாவை வந்து இப்படி எடுத்து சாய்ச்சிடுவேன் ஃபுல்லாக இதில். இப்போ வந்து அரிசி வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டேன். இதை நான் இப்படியே போட்டேன் அப்படின்னா இந்த கிரைண்டர் வந்து லோடு இழுக்காது. இதில் நான் உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லா இது ஓடும். போடும்போது தண்ணி ஊற்றினா தான். இப்போ வந்து மாவு வந்து 50% வந்து மைஞ்சிடுச்சு. இன்னொன்று இந்த கிரைண்டருக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி இழுக்காது மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணாலே போதும், தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியே எனக்கு போதும். இப்போவுமே நான் தண்ணி வந்து ஆட் பண்ணலை. இதுவே எண்டு வரையுமே எனக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் ஊற்றுனதே. நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு மாவு வந்து கல் மாதிரி இல்லாமல் பதமாக பார்த்து எடுக்கணும். நம்ம ரவை இருக்கு இல்லையா, ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம ரவை இருக்கு இல்லையா, நம்ம வறுக்கும் போது ரவை எப்படி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை விட அடுத்த பதம் இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் எப்படி இருக்கும் ரவை, அந்த பதத்துக்கு வந்து நம்ம இந்த இட்லி மாவு வந்து அரிசி மாவு வந்துட்டு எடுத்துக்கணும் வெளியில். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம உளுந்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து சூப்பராக வந்து மைஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரவை சொன்னல அதை விட அடுத்த பதம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும், லைட்டாக நரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் மாவை வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப கட்டியாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் எடுக்கக்கூடாது. இந்த அப்படின்னா இது கரெக்டாகிடும். உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு உளுந்து கூட மிக்ஸ் பண்ணாலுமே கொஞ்சம் தண்ணியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் வந்து மாவோட ஊறிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சி. 7 டம்ளர் வந்துட்டு இட்லி அரிசி எடுத்திருந்தேன், 1.5 டம்ளர் வந்துட்டு உளுந்து மாவு எடுத்திருந்தேன். நான் அதனால் 7 ஸ்பூன் மட்டும்தான் இதில் உப்பு போட போகிறேன். இப்போது
இந்த குட்டி ஸ்பூனால் 7 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னெல்லாம் மாவு வச்சு கை வச்சு வந்துட்டு மாவை நல்லா கலக்கணும். எங்கேயுமே கட்டி பத்தமே தெரியக்கூடாது. அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். இதோ பாருங்கள், இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மாவு வந்து ஒரு 2.5 படி அளவு இருக்கும் நம்ம ஊரில் படி கணக்குக்கு. இது வந்து மாவு வந்து புளிக்கணும். நான் மார்னிங் தான் வந்து இட்லி ஊற்றுவேன். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். மாவு இட்லி வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த டேபிள் தாங்க. இந்த டேபிள் வந்து நல்ல இந்த டேபிள் வந்து இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்குது. பெருசாக இருக்கும். இதை நம்ம ஷார்ட்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த கீழே இருக்க 2 கார் சீட்டும் வந்து இப்போ புதுசாக வாங்கினது தான். இது வந்து பசங்களுக்கு இங்கே வந்து கார் சீட் வந்து கம்பல்சரி வந்து நம்ம காரில் போகும்போது யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து இந்த ஸ்ட்ராலர், இது வந்து டபுள் ஸ்ட்ராலருங்க. இதை வந்து பசங்களை வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுவும் நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் தான் வாங்கினேன். இதுவும் செகண்ட் ஹேண்ட் தான். யூஸ்டு திங்ஸ் தான் நான் வந்து மோஸ்ட்லி வாங்கிப்பேன். இங்கே வந்து புதுசாக எதுவுமே நான் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் கிரைண்டர் மட்டும் வந்து புதுசாக வாங்கினேன், கிரைண்டர் மிக்சியெல்லாம். ஏன்னா இது எங்கே போய் ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. அதனால் நம்பி பழசும் வாங்க முடியாது. இதை நம்ம புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு இது நான் இந்த டேபிள் நான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த டேபிள் இந்த சேர் வந்து அந்த டேபிளோடைய வாங்கின சேர். இந்த டேபிள் வந்து இப்போ வாங்கினது. இது வந்து $50. இது ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு. பசங்க வெளியே விளாட்றதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம். வெதர் வந்து சூப்பராக இருந்துச்சு, பாசிட்டிவ் தான். நல்ல வெயிலும் அடிச்சிச்சு. அதனால் பசங்க வெளியில் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே இருக்க ட்ராஷ் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இங்கே இருக்க ட்ராஷ் பின். இதில் வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த குப்பையெல்லாம் போடுற ட்ராஷ் இது. இங்கே க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த ட்ராஷில் வந்து நம்ம இங்கே இருக்க புல்லெல்லாம் கட் பண்ணுவாங்க. வீடு வெளியில் புல் இருக்கு இல்லையா, இந்த புல்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுருவாங்க. ஏன்னா வந்து இது எல்லாம் வந்து உரமாக்குவாங்க இங்கே, அதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி இந்த க்ரே கலர் மாதிரியே இருக்கும் ப்ளூ கலரில். அந்த ட்ராஷ் வந்து இந்த என்ன சொல்லுவாள் ரீசைக்கிளுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கார்ட்போர்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அதில் போடுவாங்க. இது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து இந்த குப்பையை எடுத்துப்பாங்க. டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த குப்பையை எடுப்பாங்க. தேர்ஸ்டே மார்னிங் வந்துட்டு அந்த ரீசைக்கிள் பண்ணுற அந்த குப்பையை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த புல்லும் வந்துட்டு ஃப்ரைடேவே வந்து எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தாங்க இருக்கும். ஈவினிங் டைமில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. என் பசங்களை பாருங்கள் எப்படி விளாட்றீங்கன்ட்டு. Adri, don't touch. Adri, throw it inside. Throw it inside. Put it. Yeah, put it. இங்கே இருந்தால் லைட்டிங் வாழ. அது அம்மா பாருமா. அது இங்கே பாரு. இங்கே ஒரு டாக் நல்லா குலைக்குதுங்க. அது ஆஃப் பண்ணிட்டு வாமா. ஆனிங்கோ ஆஃப் பண்ணிட்டு வா. அது சாங் ப்ளே ஆகிட்டே இருக்கு பாரு. ஆஃப் பண்ணிட்டு வா. அங்கே ஒரு வீட்டில் நாய் பயங்கரமாக குலைக்குது. அது நாய் இல்லைங்க, நல்ல பெருசாக ஹைட்டாக பார்க்க சிறுத்தை குட்டியாட்டம் இருக்கு. தெரியுதான்னு தெரியல ஆக்சுவலி வீடியோவில். Yes baby. He's saying dog. Dog. Yes baby, dog. What is that? இங்கே பாருங்க.
அந்த டாக் தான். ஆதி என்னன்னு கேளு. அது என்னம்மா அது? அது என்ன சவுண்ட் விடுது? Dog, வாட் dog, பேபி? dog. ஹாய். ஆதி வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்கிறான். ஆதி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சைகை பண்ணுவா. No, she said good. ஆதினி. ஆ தங்கம். ஆதினி ஆதினி பாப்பா Good. பாப்பா அது என்னது? ஆதினி are you okay baby? You fell down right? பாப்பா கீழே விழுந்தல்ல, ஓகேவா? ஓகேவா? ஸ்லோவாக தான் ஓடணும். பாப்பா எப்படி கீழே விழுந்த? அப்படி விழுந்துட்டிங்களா? ஓகேவா இப்போ? ஓகே. மாமா பாப்பா எப்படி கீழே விழுந்தான்னு கேளுங்களேன். ஆதினி எப்படிப்பா கீழே விழுந்த? எப்படி தங்க கீழே விழுந்துட்ட? ஆதி நீ எப்படி கீழே விழுந்த? நீ எப்படி அது கீழே விழுந்த? அவன் அப்படி விழுந்தானா, இவன் ஓவரா ஆக்ட் பண்றான். பாப்பாவா? அங்க பாருங்க ஆப்போசிட் வீட்ல ஒரு பாப்பா இருக்கு, அதை பார்த்துட்டு பாப்பா சொல்றான். ஆதிரி பார்த்தீங்களா என் மேலேயே பாலை போடுது. ஸ்லோவா ஆமா, ஸ்லோ 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 ஆதி ஸ்லோ. என்ன தங்கம்? 1 2 Oh! Catch, catch. 9 10 Yay! கார் 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 வருதுப்பா. பாப்பா பாப்பா வெயிட் பண்ண, அப்பா எடுத்து தருவாங்க. ஸ்லோவா ஆதி. அப்படி ஜம்ப் பண்ணுமா? ஆதி இங்கே காமி பாப்பா, திரும்ப பாப்பா அவனை பொட்டு காமி, பொட்டு காமி பாப்பாக்கு பொட்டு எப்படி இருக்குன்னு. அழகா வச்சியா பாப்பா? யாரும்மா வச்சு விட்டான்? யார் வச்சு விட்டா? யார் தங்க வச்சு விட்டா பாப்பாக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.